மனிதன்றதை வந்து ஒரு சமூக விலங்கு அப்படின்ற கணக்கு மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளையை பெற்றுட்டாங்கன்னா கிரகங்கள் 1000 செஞ்சாலும் அவங்களுடைய தர்மப்படி அவங்க வளர்க்கணும், அவங்க தர்மத்தை அவங்க காப்பாற்றணும் அப்படின்றத உலகத்துல எது வேணா நடக்கலாம், எப்ப வேணா. புரியுதா இல்லைங்களா? அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கான நீதி. இப்போ ஒரு தாயின் ஒரு தந்தைனா நீதி, அவங்க வந்து தாயின்றவங்க வீட்டை பார்த்துக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், தந்தைன்றது அதுக்கான பொருளை ஈட்டணும். புரியுதா இல்லைங்களா? தந்தைன்றது ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9ஆம் பாவம் தந்தை, 9ஆம் பாவம்ன்றது குரு. புரியுதுங்களா? 9ஆம் பாவம்ன்றது அறிவு, ஞானம், இது எல்லாத்தையும் குறிக்கிறது 9ஆம் பாவம். அப்ப என்ன சொல்லுது அப்படி ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா 9ஆம் பாவம் அப்படின்னும் பொழுது தந்தை வந்து அவங்களுக்கு தேவையான அறிவை கொடுக்கணும். ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு தேவையான அறிவை கொடுக்கணும். அது இந்த உலகத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த உலகத்துல எப்படி வாழணும், அதுக்கு என்ன தேவை, அதை எப்படி தன்னை தகுதியாக்கிக்கணும் அப்படின்ற அறிவை கொடுக்கணுன்றதுதான் 9ஆம் பாவம். தாயின்றது சுகத்தை கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காம அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து நல்லபடியா வளர்றதுக்கு தேவையான ஒரு குழந்தைக்கு இப்ப வந்து மற்ற கிரகங்கள்லாம் இப்ப வந்து இப்போ ஒரு மாடு கண்ணு குட்டி போடுதுன்னு வச்சுங்களேன், அது அப்பயே எழுந்து நடந்துடும். கரெக்டா இல்லைங்களா? ஆமா. மற்ற விலங்குகளும் அந்த மாதிரிதான், எதுவுமே வந்து காலம் எடுத்துக்காது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், அதிகபட்சமே கிடையாது. இப்போ வந்து கோழி குஞ்சு போயிருக்குன்னா கூட அது குறிப்பிட்ட காலம், அதுக்கப்புறம் அது விட்டுரும். ஆனா ஒரு குழந்தை மனித இதுல மட்டும்தான் ஒரு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 5 வயசு வரைக்குமாவது அதுக்கு தேவையான ஃபீட் நம்ம தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவே எடுத்து சாப்பிடாது. புரியுதா இல்லைங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வளர்ச்சியாக ஒரு 18 வயசு வரைக்குமாவது அதனுடைய அறிவுத்திறன் வந்து முழுமையா, அது வந்து ஒரு ஜென்ரல் தான். 18 வயசுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அறிவு வந்துடுதா? 45-50 வயசு ஆகும் அறிவு இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால வந்து இந்த 9ஆம் பாவம்ன்றது வந்து இந்த அறிவை, ஞானத்தை, ஒழுக்கத்தை இதெல்லாம் போதிக்கிறது 9ஆம் பாவம். அந்த குழந்தை நல்லபடியா வளரணும் அப்படின்றது வந்து 4ஆம் பாவம். ஸோ இந்த 4ஆம் பாவம் 9ஆம் பாவம் பலம் பெற்றிருக்கிறதும் அதுக்கான காரக கிரகங்கள்னு சொல்லுவோம். சந்திரன் வந்து தாய் காரகன், சூரியன் வந்து தந்தை காரகன். ஸோ இந்த கிரகங்கள் பலமா இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து நல்லபடியா வளர்றதுக்கு தேவையான விஷயங்கள்.